ராம், அப்துல்லா, ஆண்டனி எப்படி சார் இந்த டைட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்ற அது டெசிஷன் வந்தது? டைரக்டருடைய இதுதான். ஏன்னா அந்த 3 பசங்களுடைய நேம் அது. அந்த 3 பசங்க சேர்ந்து பண்ற ஒரு விஷயம் தான் அந்த சமுதாயத்தோட விஷயம். அதனால அந்த டைட்டில் வந்து ஒரு கேட்சிங்கா இருந்ததுனால அதுவும் அந்த கதைக்கும் அது ஆப்ட்டா இருந்தது அந்த டைட்டில். அதனால டைரக்டருடைய டெசிஷன் தான் அது. ஓகே. அதே மாரியே தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது எவ்ளோ சந்தோஷமா இருந்தது. ஆடியன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்த்த இடத்துலலாம் ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க வச்சதுல எந்த ஃப்ரேம் புடிச்சது? படத்துல எல்லா ஃப்ரேமும் நம்ம புடிச்ச ஃப்ரேம் தான். நம்ம ரசிச்சு தான் தியேட்டர்ல பார்க்கும்போது. தியேட்டர்ல அதான் சொல்றேன். நான் படம் பண்ணும்போது இப்போ நான் 15th ஃபிலிம் இது. ஒரு படமும் என் ஃபர்ஸ்ட் படம் மாரி தான் நான் பண்ணுவேன். ரசிச்சு தான் பண்ணுவேன். நான் வந்து ஒரு விஷயம் வந்து ஹோம்வொர்க் பண்ணி பண்ற பழக்கம் எனக்கு இருக்கு. அதனால ஒரு சீக்வென்ஸும் ஏதாவது ஒரு விஷயம் சீன்ஸ்ல நம்ம ஏதோ ஒரு ஷார்ட்டாச்சும் மிரட்டிடணும். ஏதோ ஒரு விஷயம் அந்த ஷார்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கதை மீறி இருக்கக்கூடாது, சீனை மீறி இருக்கக்கூடாது. அந்த கதையோட ஒட்டி இருக்கணும் அப்படின்னு தான் நான் வைப்பேன். ஒரு ஷார்ட்லேயும் டைரக்டர் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு டைரக்டர் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அந்த அன்னைக்கு வந்து நான் படுக்கும்போது இன்னைக்கு ஒரு 4 ஷாட் நல்லா வச்சோம், சூப்பராக இந்த லைட்டிங் சூப்பராக இருந்தது. அப்படி தான் என்னுடைய ஒர்க்கு நான் ஃபாலோ பண்ணுறது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்லையும் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணனால எனக்கு படம் பார்க்கும்போதும் ஒரு புதுசாக எனக்கு எல்லாமே தேடுதல் நிறைய இருக்கிறதுனால புதுசாக நிறைய விஷயங்கள் தேடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படத்துலையும் லைவாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே. அதேமாதிரி ராம் வீடு எப்படி இருக்கணுமோ, அப்துல்லா வீடு எப்படி இருக்கணுமோ, ஆண்டனி வீடு எப்படி இருக்கணுமோ, அந்த 3த்துக்குமே 3 லைட்டிங் வேரியேஷன் பண்ணியிருக்கோம் உள்ள.